ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமா நம்ம தேர்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹாங்கும் வந்தோன்னா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எந்திரிச்சு உள்ளே போகிறா. ஆனால் அவன் டக்குன்னு வந்து கையை பிடிச்சிடான். என்னம்மா அன்னைக்கு என்னோட டேட்டிங் பண்ணிகிட்டு இருந்தா பாதியோட போயிட்டில்ல, அதான் இன்னைக்கு கண்டினியூ பண்ணலான் இருக்குன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை கையை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாட்டியாக சொல்கிறாங்க, அவனும் என்னோட பேரன் தான், அதெல்லாம் நீ தைரியமாக போகலான்ட்டு, ஆனால் தூஃபான்ட்டு நீங்கள் சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஹாங்கோ சொல்கிறான், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, தூஃபானை நான் பார்த்துக்கிறேன், நான் அவன்கிட்ட டீட்டெயில் சொல்லிக்கிறேன், நீ இப்போ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அவன் தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறோன்றே தெரியல. ஆனால் நல்ல வேலை பார்த்தா நம்ம ஹீரோ வெளியில் வந்து கன்னோட நின்றுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா ஹாங்கே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியாக இப்படி பார்க்குறான். எனக்கு தெரியும் நீ இங்கே வருவான்ட்டு, அதனால தான் நானும் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அதோட நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்தில் வந்து நின்றான். நம்ம ஹீரோவும் பார்த்து சொல்கிறான், நீ என்ன தைரியம் இருந்தால் என்னோட உம்மனை வந்து இங்கே வந்து கூட்டிகிட்டு போவா, உனக்கு என்ன தைரியம் வேணும், இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணியாக்கும் அவ்வளோதான், என்னோட புல்லட்டு சும்மா இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ஹாங்க சொல்கிறான், நீ என்ன சொல்கிறா, உன் பிரதரே வந்து இந்த பொண்ணுக்காக வந்து ஷூட் பண்ணுவான்னு சொல்லியான்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோவா, ஆமாம் இந்த பொண்ணுக்காக நான் ஷூட் பண்ணுவேன்னு சொல்கிறேன், ஏன்னா இவன் என்னோட உமன், நான் இவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இன்னொரு தடவை என்னோட ஃபியான்ஸ் மேலே டச் பண்ணான்னு நினச்சா அவ்வளோதான், இனிமேல் எக்காரணத்தை கொண்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அப்படி இன்னொரு தடவை நீ உன்னோட ஆட்கள் யாராவது இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க என்னோட ஆர்டர் உன்னை கண்ட இடத்துல சுட்டு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அங்கே உள்ளவங்களுக்கு ஆர்டர் போட்டோன்னா உன்னை ஹாங்க எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினும் வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, என்ன நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இல்லை எனக்கு அந்த பயம்லாம் இல்லை, ஆனால் நீங்கள் எதுக்கு என்னட்ட கொஞ்சம் கூட கேட்காம நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன் உன்ட்ட கேட்டால் மட்டும் நீ என்ன எஸ்ன்னு சொல்லவா போகிற, அதனால தான் சொன்னேன், நான் சொன்னது உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினா இதெல்லாம் நம்ம சரியாக வராதுன்னு நினைக்கிறேன்னு சொன்னா, அதை பற்றிலாம் நீ வந்து கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் உன்னை காப்பாற்றிக்க உனக்கு இன்னும் நிறைய ஸ்கில்லாம் தேவைப்படுது, நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவட அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க, யாரோ ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா, ஜான்சின்ட்டு, இவன் வந்து கமாண்டரோட பொண்ணு போல இருக்குது, இவள் வெளிநாட்டில் படிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கா, நம்ம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை போல இருக்குது. வீட்டுக்கு வந்து நான் பாட்டியும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நீ படிச்சுட்டு வந்துட்டியா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, சரி வாமா உள்ள போய் டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு டீ கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினை போகிறத பார்த்துட்டு, ஏய் நீங்கள் வா அப்படிங்கிற மாதிரி அவளும் திமுறா கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் பக்கத்தில் வர, ஆமாம் நீ யார், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறது புதுசாக இருக்குது, நான் உன்னை பார்த்ததே இல்லைன்னு சொன்னோன்னா அதுக்கு பாட்டியும், ஓ அதுவா அது ஒன்றும் இல்லை, இவள் வந்து இந்த வீட்டோட மெய்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கிறா, என்னது மெய்டா, ஆனால் இவளை பார்க்கையில இவளோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்கல அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் லியான்னு சொன்னோன்னா, லியாவா, இந்த பேரை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கவனிக்கிறா, ஓ நீ தானே அந்த சிங்கர், ஓ இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆமாம் நீ இந்த வீட்டில் மெய்டாவாக இருக்கிறா, ஆனால் உன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தோணலையே, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளும் ரொம்ப திம்மராக சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு போடக்கூடாதுன்னு நீ சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னா அவளுக்கு கோவம் வந்துடுது, என்ன தைரியம் தான் நீ என்னையே ஏற்று பேசுவேன், நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு, பாட்டி என்னது உங்கள் மேடு இவ்வளோ திம்மராக பேசுகிறா, இவளுக்கு ஒழுங்காக எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க, நான் யாருன்னு தெரியுமில்ல, நான் தான் தூஃபானோட ஃபியான்ஸ்ன்னு இவளுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போனோன்னா பாட்டி கொஞ்சம் இருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாயப்படுத்திட்டு போகிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. நம்ம சின்ன வந்து இன்னும் கோமால தான் இருக்கான் போல இருக்குது, வெளியில் போலீஸ்லாம் எனக்கு அவளுக்கு தான் இருக்காங்க, ஆனால் டாக்டர் ஒருத்தன் வந்து நான் செக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தவன் அங்கே உள்ள பிள்ளை எடுத்து சின்ன வந்து கொலை பண்ணிட்டு அவனும் ஒன்றுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடறான். பாவன் அண்ணனுக்கு எதுவுமே தெரியாம வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டாக்டர் போனப்போ தான் உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தா சின்ன இறந்து போனது தெரியுது. உடனே அந்த டாக்டரை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி வரான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஃபேங்குக்கு இப்போ தான் உண்மை தெரிய வந்துருச்சு போல இருக்குது, ஜின்னு வந்து ஹீரோட கஸ்டடியில் தான் இருக்கான்ட்டு. அப்போ தான் கேட்டுக்கிட்டு இருக்கா, என்னோட அண்ணன் பையன் உன் கஸ்டடியிலாம் இருக்கான்னு கேள்விப்பட்டேன், இப்போ அவன் எப்படி இருக்கான், கண் முழிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான், கண் முழிச்சிட்டான், இப்போ தான் முழிச்சிருக்கான், ஆனால் இப்போதைக்கு நீங்கள் யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதை கேட்டுட்டு, என்னது கண் முழிச்சிட்டானா, என்கிட்ட சொல்லவே இல்லை, எதுக்காக என்னட்ட மறைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறா. பார்த்தா சின் இறந்து போனது தெரிய வந்துடுது. உடனே இதை பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா, என்னது இறந்து போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வரான். வந்துட்டு சின்னோட பாடியை பார்த்துட்டு, சரி இவரை வந்து மாசூரிக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவும் இப்படி பக்கத்தில் வந்தோன்னா, எப்போ சின் வந்து கண் முழிச்சான், ஏன் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை அவன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது
உங்களுக்கு இவ்வளோ போர்ஸ் இருந்துமே நீங்கள் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்களா, அவரை இறக்க விட்டுட்டீங்களான்னு சொன்னோன்னா, நம்ம ஹீரோவும் சரி இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்போ நீ என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக கன் சூட் பழைய கொடுக்குறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கான். உனக்காக ஒன்று தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து கொடுக்குறான். நீ கண்டிப்பாக சூட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுதான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் அவன் பக்கத்துலேயே இருக்க முடியாதுல்ல, நான் இல்லாத நேரத்தில் இதை நீ உன்னோட பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கன் எடுத்துகிட்டு இதை இப்படி தான் சூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி புல்லட்லாம் போட்டு ரோல் பண்ணிட்டு கொடுக்குறான். இப்படி தான் சூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு டீச்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த கன்னை பார்த்துக்கிட்டு இருந்தோம். டக்கு நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே கன்னை நீட்டுறா. ஆனால் அங்கே உள்ள நன்னு எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து கன்னை நீட்டோன்னா நம்ம ஹீரோவை இதை நான் பார்த்துக்கிறேன், எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னா ஆனால் நன்னும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னை எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டே சொல்கிறான், நீ என்னை ஏமாத்திட்டில்ல அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்னது நான் உன்னை ஏமாத்திட்டேன், நான் என்ன சொல்லிட்டேன், ஆமாம் உன் ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதாவது அந்த ஃபேங் வந்து உன் ஃபேமிலி சேர்ந்தவ தானே, அதனால் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே அதை தேவையில்லாமல் அந்த ஜின்னை வந்து சாவு விட்டீங்க, அவன் மட்டும் இருந்தால் எனக்கு எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கும்லன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ இல்லை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதுக்கு ஏதோ வரான். நம்ம ஹீரோ சொல்ல விட மாட்டேங்கிற, போதும் இதுக்கு முன்னாடி நான் ஏமாற மாட்டேன், என்னோட ஃபேமிலியை பழி வாங்கினவங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷூட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ நெஞ்சில் அப்படியே புல்லட் பாஞ்சிருது. நம்ம ஹீரோவும் அப்படியே மயங்கி சரிஞ்சு விழுந்துன்னா பக்கத்தில் நின்றுக்கிட்ட நன்னு ஓடி வந்து டக்கு நம்ம ஹீரோயினை அமுக்கி பிடிச்சிடான். ஆனால் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணது வேற ஒருத்தன், அவன் என்ன தூரமாக இருந்து நம்ம ஹீரோயின் சூடுற நேரத்தில் கரெக்டாக அவன் தான் ஷூட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயினை அப்படி நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா பாவம் நம்ம ஹீரோ வாயிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. அதோட நம்ம ஹீரோயினை கைது பண்ணி ஜெயிலில் வச்சுருக்காங்க போல இருக்குது. இவ்வளோ பார்க்குறதுக்காக நன்னு வரான். நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்காக எவ்வளோ அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நன்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆனால் என் ஃபேமிலியை பழி வாங்கினவங்களை அவன் காப்பாற்றி விடுறான்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதாவது ஜின்னு வந்து கண் முழிச்சிருக்கு போது சார் வந்து எல்லா உண்மையும் கேட்க தான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லி கட்டுறான். அந்த ஜின்னு கண் முழிச்சிருப்பா. நம்ம ஹீரோ வந்திருப்பான். வந்துட்டு நீ இந்த கேஸ்லேருந்து தப்பிக்கணுன்ட்டா நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும், ஏன்னா நீ வந்து உண்மையை சொல்லிடு, எப்படி வந்து நீ ஜி ஃபேமிலி அதாவது நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை வந்து மாட்டி விட்டீங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் அப்படி யோசனை பண்ணி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னோட ஆண்டியும் ஹாங்கு தான், அவங்க சொல்லி தான் எல்லாமே அப்படின்லாம் விற்றுக்கிட்டு இருந்தான், ஆனால் இதுக்கும் பின்னாடி ஒரு பெரிய பாஸ் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். என்னது பெரிய பாஸ், அது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவனும் சொல்கிறான், இல்லை எனக்கு அந்த பாஸ் எல்லாம் யாருன்னு தெரியாது, அவர் சொல்லத்தான் வந்து ஹாங் கொண்டு வந்து இந்த ப்ராடக்ட்லாம் கொடுக்க சொல்லுவார், நான் கொண்டு போய் கொடுக்குவேன், இந்த மாதிரி தான் நாங்கள் அபினை கடத்திக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஹீரோயினோட ஃபேமிலியை மாட்டி விடுற மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் எல்லா உண்மையும் சொன்னோன்னா அப்போ நீங்கள் இது வரைக்கும் அந்த பாஸ் யாருன்னு பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவனும் ஜின்னும் இல்லை நான் பார்த்ததில்ல, ஹாங்குக்கு தெரியுமா என்னென்று எனக்கும் தெரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொன்னேன். இதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோவும் லியாட்டை இதை பற்றி சொல்ல வேண்டாம், ஏன்னா இது வந்து பெரிய மேட்ராக இருக்கும், இதோட பாஸ் யாருன்னு தெரியாமல் இவன் வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் சார் உங்கள்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்னது இதுக்கு பின்னாடி பெரிய பாஸா, அவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நான் இன்னும் சொல்கிறேன், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குது, ஆனால் நீங்கள் தான் சாரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஷூட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த ஒரு வகையிலும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சார் உங்களுக்கு தெரியாமல் விசாரிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் பாகம் அழுகிறா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் அவரை பார்க்கணும், அவர் உயிரோடு இருக்கார்ல, அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னா நான் ஏன் மறுபடியும் கூட்டிகிட்டு போனால் ஷூட் பண்ண போறியாண்டா, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அவருக்காக போய் பார்க்கணும், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அழுக்கணுன்னா உடனே நான் சரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே அப்படியே ஃபேங்கை கட்டுறாங்க, அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. பரவாயில்லையே நீங்கள் ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிட்டிங்க போல இருக்குது. அந்த தூஃபானை ஷூட் பண்ணது நம்ம ஆளுக்கான்னு நல்லாவே தெரியும், ஆனால் கரெக்டாக லியா வந்து குறி வைக்கும் போது ஷூட் பண்ணியிருக்கீங்க. இப்போ லியாவும் மாட்டிக்கிட்டா, தூஃபானும் கோமாவில் கிடக்கிறதா கேள்விப்பட்டேன், இப்போ நம்ம வழியில் உள்ள பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹாங் என்னமோன்னு தெரியல ரொம்ப டென்ஷனாக இருக்கான். அப்போ தான் சொல்கிறான், ஃபேங் இப்போதைக்கு தூஃபான் வந்து அன்கான்சியன்ஸாக இருக்கிறனால என்னை இந்த சிட்டிக்கு டெம்பரவரி கவர்னராக இருக்க சொல்லி கின் சொல்லியிருக்காரு, அதுவும் இல்லாமல் கின்னோட பொண்ணை தான் வந்து நம்ம தூஃபானுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இதை கேட்டோன்னா ஃபேங் ரொம்ப சந்தோஷப்படுறா. என்னது நீங்கள் கவர்னர் ஆகுறீங்களா, ஐயா என்னோட காலம் வந்துருச்சு, நீங்கள் கவர்னர் ஆனால் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக ட்ரிங்க்ஸை கொடுக்குறா. அவனும் வாங்கி குடிச்சிட்டு ஆனால் இந்த மேரேஜ் பண்ண முடியாது, நீ இங்கேருந்து போயிரு, இனிமேல் என்னை பார்க்க வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னா அப்படியே ஃபேங்குக்கு முகமெல்லாம் மாறிடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி அதிர்ச்சி அவனை பார்க்குறா. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அந்த ஹாங்கும் சொல்கிறான், ஆமாம் அந்த கின்னு வந்து அவனோட பொண்ணை வந்து நம்ம தூஃபானுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காரு, அப்படி ஏதாவது நடந்தால் நம்ம தூஃபானுக்கு எதிராக நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதுவும் இல்லாமல் ஒரு வகையில் அந்த தூஃபானோட அண்ணன் இந்த ஃபேமிலிக்கு மூத்தவன் அப்படின்னு சொன்னோன்னா
நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஃபேங்க நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், நீ என்ன தான் இருந்தாலும் எங்கள் அப்பாவோட ஒய்ஃபு, நான் அவனை எப்படி இந்த மேரேஜ் பண்ணிக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சால் உலகம் என்ன பேசும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓ அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா, நான் உங்களுக்காக தானே அவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீங்கள் தானே சொன்னீங்க என்ன இங்கே கவர்னர் ஆன பிறகு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்கன்ட்டு. இல்லை இல்லை, அந்த ஊர் உலகம் என்னை பற்றி என்ன நினைக்காதனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது, உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஆனால் நீ இங்கேருந்து போயிடுறதா நல்லது, இனிமேல் என்னை மீட் பண்ணுறதுக்கு இங்கே வர வேண்டாம்னு சொன்னால், அதுக்கு அவ்வளோ நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்காக எவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னை எப்படி ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு, நீங்கள் ஒன்றும் தூஃபான் அப்பாவோட சொந்த பையன் இல்லையிலே, உங்களை அடாப்ட் பண்ணி தானே வளர்த்தாங்க, என்ன தான் இருந்தாலும் உங்களை வந்து ஒரு நாய் மாதிரி தானே அவங்க ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு எந்த பொறுப்பும் எந்த பதவியுமே கொடுக்கல, அந்த தூஃபானுக்கு தானே கொடுத்துங்க, இப்போ என்ன நீங்கள் தூஃபானுக்கோட தம்பி அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஹாங்க இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஆனால் ஃபாங் கூட மாட்டேங்கிறேன், நான் உங்களை எவ்வளோ பண்ணேன், உங்களுக்காக நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், என்னை விட்டுட்டு போகாதீங்க, நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன், எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனா, ஓ அப்படியே என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கியா, என் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கியா, அப்போ எனக்காக எது வேணாலும் செய்வியா, அப்படின்னா ஏன்னா இறந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிக்கிறான். பாவம் அவன் அப்படியே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க விடுங்கன்னு. ஆனால் டக்குன்னு அவனுக்கு கையை எடுத்துட்டான். அவனுக்குமே உடம்புலாம் கை காலம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபேங்குமே ரொம்ப பயந்துடா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கட்டு. ஆனால் ஹாங் சொல்கிறான், இதுக்கு பிறகு என்னை பார்க்க நீ வராத, அதுதான் உனக்கு நல்லது, இனிமேல் நான் உன்னை பார்த்தானாக்க இப்போ விட்டுற மாதிரி உன்னை திரும்ப விட மாட்டேன், நான் உனக்கு உயிர் பிச்சை போகிறேன், நீ இங்கேருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொன்னோன்னா, இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஃபேங்கு அதோட அங்கேருந்து கிளம்பி இப்படி பயத்தோட வெளியே வரா. ஆனால் ஹாங்குக்குமே ஒரு மாதிரி படப்படப்பாக தான் இருக்குது. அதோட இவளுமே வெளியே வந்துட்டு ஹாங்கா இப்படி நடந்துக்கிட்டாரு, என்னை இப்படி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாவம் அவளும் ஃபேங்க அப்படி அழுதுகிட்டே அப்படி வந்துகிட்டு இருக்கா. ஆனால் சட்டுன்னு யாரோ ஒருத்தன் பின்னாடி வந்து நம்ம ஹாங்குக்கு அப்படி மயக்கம் மருந்து கொடுத்து கடத்தி கொண்டுட்டு போகிறான். இவன் யார் என்னன்னு தெரியலை. இங்கே அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. ஆனால் பார்த்தா நம்ம ஹீரோவை அப்படி மயக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோவுக்காக அப்படியே உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. தூப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஒரு தடவை பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி இருக்காதீங்க, உங்கள் நிலைமைக்கு நான் தான் காரணம், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருவீங்களா, என்னை மறுபடியும் அன்பு காட்டுவீங்களா, என் மேலே அன்பாக இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் பாவம் அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்து அப்படி தூங்கிறா. அதோட அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு வரா. இன்றைக்கி பாட்டியோட பர்த்டே போல் இருக்குது. ஆனால் பாட்டி வந்து என் பேரை இந்த மாதிரி இருக்கிறனால எதுவும் நம்மளுக்கு பர்த்டே பெருசாக கொண்டாட வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்தா அந்த கிங்கு நம்மளோட ஜான்சியும் வராங்க. நம்ம பாட்டிக்கு பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக. இதை பார்த்தோன்னா பாட்டியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, என் பேரன் இந்த மாதிரி இருக்கிற நிலமையில நான் பெருசாக கொண்டாடணும்னு நினைக்கல, அதனால தான் சிம்பிளாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினுமா அங்கே தான் நிற்கிறா. அங்கே வந்து கவர்னரும் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் கேள்விப்பட்டேன், பாவம் தூஃபான் தான் வந்து கோமாலாக இருக்குதா நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது, அவன் மட்டும் முழிச்சு வந்தானாக்கா எல்லாம் சரியாக வரும், ஆனால் சிட்டியோட நிலமை இப்போ சரியில்லை, ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலையாக இருக்குது, அதனால் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக வந்து ஜெனரலாக வந்து நான் ஹாங்கை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம பாட்டி ரொம்ப சந்தோஷம் தான், ஏன்னா என் பேரன் தான் கண் முழிக்காமல் இன்னும் கோமாலாக இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா, அப்படியே கண் முழிச்சு வந்தாலும் கொஞ்ச நாள் அவர் ரெஸ்ட் எடுக்கணும், அதனால் இவரே கொஞ்ச நாள் நம்ம சிட்டிக்கு ஜெனரலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுக்கிட்டு தான் ஜான்ஸுக்கு ஃபேஸே மாறிடுது. அப்பா என்னப்பா நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் இதை எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் கவலைப்படுறா, எல்லாம் டெம்ப்ரவரி தான் அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க மேடம், இந்த சிட்டியை நல்லபடியாக பார்த்துக்குவேன், தூஃபானுக்கு எதுவும் ஆக விடாமல் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். பார்த்தா நல்லா மிடுக்காக யூனிஃபார்மோட நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க. நம்ம ஹீரோ என்னையும் என் சிட்டியும் காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், நானே வந்துட்டேன்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜான்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் வரான். ஆனால் நான் கின்னு பார்த்துட்டு, நீ என்னது கண் முழிச்சிட்டியா, ஆமாம் உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, நீ எதுக்காக அவசரமாக ஹாஸ்பிட்டலேருந்து வந்தான்ட்டு. அது ஒன்றும் இல்லை சார், என்னை ஷூட் பண்ணுவாங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஜான்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காளா. நம்ம ஹீரோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோயின்மோ தெரியல, நம்ம ஹீரோயின் பார்க்காம அப்படியே அவாய்ட் பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னை ஷூட் பண்ணவனை கண்டுபிடிச்சிட்டான், அவனை இழுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே உள்ள போலீஸ் அவனை இழுத்துக்கிட்டு வராங்க. என்னை ஷூட் பண்ண சொன்னவங்களே இங்கே தான் இருக்காங்களாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொன்னோன்னா இதை கேட்டு கின்னு என்னது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. ஆமாம், இப்போ அவனே வந்து சொல்லுவான், என்னை ஷூட் பண்ண சொன்னது யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹாங்கை பார்த்து கையணிட்டோன்னா ஹாங்கு என்னது நானும் அவனை ஷூட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அதிர்ச்சி ஆகுறான். ஹாங்கு சொல்கிறான், இல்லை இதெல்லாம் போய் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த கைதியார் நம்ம சொல்கிறான், நீங்கள் தானே சார் எனக்கு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை இவன் பொய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹாங்கும் கத்துறாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோவா, இல்லை நீ தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கிராண்ட்மாவும் திட்டுறாங்க, ஏன்டா என்ன தைரியம் தான் என் பேரனே நீ கொல்ல பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவனு சொல்கிறான், இல்லை கிராண்ட்மா, நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை, வேணும்னாலும் யாரோ என் மேலே வந்து பழிய போட பார்க்குறாங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது
அதுக்கு நம்ம ஹீரோவா, "நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தான் பண்ணியிருப்ப." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆனா ஹாங்கும் கமாண்டர பார்த்துட்டு, "இல்ல, இல்ல சார். இவங்க எல்லாருமே சேர்ந்து வேணும்னாலும் என் பழிய போறாங்க. நான் அந்த மாரி இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதோட நம்ம கமாண்டரும் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா இருக்கான். "சரி, நான் இப்ப இங்கேருந்து கிளம்புறேன். இது என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம். நீனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு தூஃபான்." அப்படின்னு சொல்லிட்டு, "வாம்மா இங்கேருந்து போகலாம்." அப்படிங்கிற மாரி ஜான்சிய கூப்பிட்டோன்னா, அதுக்கு ஜான்சி, "இல்ல, இல்ல நான் வரல. நான் இங்கேயே இருந்து இவர கவனிச்சுக்கிறேன்னு" சொன்னா, "ஓ! அப்படியான்னு" சொல்லிட்டு அவர் மட்டும் கிளம்புறாரு. ஆனா போம்போது அப்படியே ஹாங்க மொறச்சு பார்த்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் அவங்கலாம் போனோனே நம்ம பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "நல்லபடியா நீ வந்துட்டியா? எனக்கு அது போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே உன்னைய வந்து ஜான்சி பார்த்துக்கோ. நான் வரேன்." அப்படிங்கிற மாரி பாட்டி ரெஸ்ட் எடுக்க போறாங்க. அப்பதான் ஜான்சி சொல்றா, "தூஃபான் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்கல்ல? அப்போ வந்து இந்த லியா என்ட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டா. என்னமோ நீங்க கண் முழிச்சோனே ஏதோ சொல்லுவீங்களாம்ல இவள பத்தி நீங்க என்ன சொல்லப் போறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "இவள பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு, அப்படியே ஜான்சி கைய பிடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போறோம். இங்க இதெல்லாம் நினச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுமே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோ வரான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அழுகைலாம் வந்துருது. வந்துட்டு, "நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம கன்ன எடுத்து அப்படியே அவ கையில குடுக்குறான். குடுத்துட்டு, "என்னைய ஷூட் பண்ணணும்னு தானே நினைச்சா? இப்ப என்னைய ஷூட் பண்ணு." அப்படிங்கிற மாரி நெஞ்சுக்கு நேரா வச்சோன்னா, நம்ம ஹீரோயின், "நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னைய மன்னிச்சிடுங்கன்ட்டேன். ஆனா நீ தான் அன்னைக்கு என்னைய ஷூட் பண்ணவே இல்லைல்ல. இப்ப வேணா ஷூட் பண்ணு." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் டக்குன்னு கைய எடுத்துட்டு, "ப்ளீஸ் ஏன் இந்த மாரி கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவா, "நான் உனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கேன். எப்பவுமே உன்னைய நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா உன் கையில கன்ன குடுக்கும்போது, நீ கொஞ்சம் கூட யோசிக்காம என்னைய பாயிண்ட் பண்ணிட்டில்ல. என்னால இத மறக்கவே முடியாது. திரும்பவும் என்கிட்டருந்து அந்த லவ்வ நீ எதிர்பார்க்காத." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போறான். "இவ்வளோ ப்ளீஸ் என்னைய மன்னிச்சிடுங்க. என்னைய புரிஞ்சுக்கிருங்க." அப்படிங்கிற மாரி கைய பிடிச்சோன்னே, நம்ம ஹீரோ கைய தட்டி விட்டுட்டு, "இனிமே உனக்கு எனக்கு எதுவுமே இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போனோன்னே, நம்ம ஹீரோயின் பாவம் இதெல்லாம் நினச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டு அங்க நிக்கிறா. அதோட அடுத்த நாள் அப்படியே நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜெயிலுக்கு தான் வரான். பார்த்தா ஜெயில்ல தான் அந்த ஃபேங் இருக்கா. நம்ம ஹீரோ தான் அன்னைக்கு கடத்திட்டு வந்திருப்பான் போல இருக்குது. நம்ம ஹீரோ குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அப்பதான் நம்மள ஹீரோ கண் முழிச்சு கேட்கும்போது, "எங்க லியா?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு நான் இன்னும் சொல்லுவேன், "அவங்க வந்து நான் ஜெயில்ல வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி. "எங்க அந்த புல்லட்ட எடு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ சொன்னோனே, நானே அந்த புல்லட்ட எடுத்து குடுக்குவான். அத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், "இது என்னோட கன்னோட புல்லட்டே கிடையாது. என்னைய வேற யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த உண்மையெல்லாம் கண்டிப்பா ஃபேங்குக்கு தான் தெரியும். அதனால அவளுக்கும் உயிருக்கு ஆபத்தா இருந்தாலும் இருக்கும். அவள கடத்துங்கன்னு." சொன்ன பிறகு தான் ஃபேங்க வந்து நம்ம ஹீரோட ஆட்கள் தான் கடத்திருப்பாங்க போல இருக்குது. அப்பதான் ஃபேங்கும் உண்மைய சொல்லியிருப்பா போல இருக்குது. "உங்கள ஷூட் பண்ணது வேற ஆளு." அப்படிங்கிற மாரி. அத வச்சு தான் அவன கண்டுபிடிச்சிருப்பாய்ங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹாங்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம ஹீரோ, "நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க துப்பு குடுத்ததுனால தான் நாங்க கரெக்ட்டா அவன போய் கேட்ச் பண்ண முடிஞ்சுச்சு." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இவளும் சொல்றா, "நான் உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா பதிலுக்கு நீங்க சொன்ன மாரி அந்த கின்ன வந்து சும்மா விடக்கூடாது. அதாவது கமாண்டர். ஏன்டா அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம். அவன் தான் ஹாங்குக்கு இவ்வளோ நாள் வேலை பார்த்து குடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த ஹாங்கும் கின்னும் தான் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க அப்படியே கட் பண்ணி ஹாங்க காட்டினோன்னே, அந்த கமாண்டர் அப்படியே எட்டி உதைக்கிறான். உதைச்சிட்டு, "என்னடா பாவி! உன்னோட பேராசையால இப்ப எவ்வளோ பெரிய நஷ்டமாயிடுச்சு பார்த்தியா? உன்னால எல்லாமே மாட்டிக்குவோம் போல இருக்குது." அப்படிங்கிற மாரி அந்த கின்னு ரொம்ப கோவமா கத்துனோன்னா, அதுக்கு ஹாங்கும் சொல்றான், "சார் நான் உங்களுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வேணா யார் யாருக்கு என்னென்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன எல்லா லிஸ்ட்டும் உங்களுக்கு குடுத்துறேன் சார்." அப்படின்னு சொன்னா, அதுக்கு இவரா சொல்றாரு, "என் பொண்ணு தூஃபான ரொம்ப ரொம்ப லவ் பண்றா. ஆனா தூஃபான் உன்னைய வந்து வெறுக்கிறான். எப்படியாவது உனக்கு பிடிக்கணும், உன்னை அழிச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால என்னால தூஃபானுக்கு எதிரா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா தூஃபானுக்கு வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்." அப்படின்னு சொன்னோன்னே, "சார் நான் உங்களுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னைய காப்பாத்த மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி ஹாங் கேட்டோன்னே, "அதெல்லாம் நான் காப்பாத்துறேன். ஆனா நீ அதுக்கு முன்னாடி நீ இங்கேருந்து கிளம்பி போயிரு. இனிமே என் கண்ல எப்பவுமே முழிக்கக்கூடாது. இந்த சிட்டில நீ இருக்கவே கூடாது." அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஹாங்குமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறான். இங்கே அப்படியே கட் பண்ணி வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்பதான் வந்து ஃபேங்கர் கொஞ்சம் நாளாவே காணுமேன்னு தேடி அவர் ரூமுக்கு வரா. மேடோ ஃபேங்கோட ரூம்பெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, "ஆமா எங்க கொஞ்ச நாளா ஃபேங்க காணோம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னே, அதுக்கு அந்த மேடோ, "ஏன் அவங்க இங்கே வரதான் செய்கிறாங்க. நீங்க பார்க்காட்டி நான் என்ன பண்ணுறேன்னு?" சொன்னோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோயின் கேட்குறா, "பொய் சொல்லாத. கொஞ்ச நாளாவே ஃபேங் இங்கே இல்ல. அவங்க எங்கே போயிருக்கான்னு சொல்லுன்னு." சொன்னோன்னே, அவளும் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு, "ஆமா 4, 5 நாள் முன்னாடி ஹாங்க பார்க்குறதுக்காக தான் போனாங்க. ஆனா போனவங்க அதுக்கப்புறம் வரவே இல்ல. என்னாச்சுன்னு தெரியலன்னு." சொன்னோன்னே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ஹாங்க பார்க்குறதுக்காக ஹாங்கோட கிளப்புக்கு வர அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த ஜான்சியும் ஏதோ ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வெளியே வந்துகிட்டு இருக்காங்க போல இருக்குது. ஜான்சி அப்போ தான் நம்ம ஹீரோயினை
பார்த்துட்டு இவ என்ன இங்கே நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் எங்கே போனா என்ன அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. நம்ம ஹீரோ நீ எங்கள் வீட்டில் மெய்டாக இருக்கா, அதனால நீ வந்து உன்னோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தியாங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால நீ இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொன்னால் நானும் வாங்க மேடம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஜான்சியா நீங்கள் அன்கான்சியன்ஸாக இருக்கும்போது எவ்வளோ திமிரா ரூடாக பேசினா தெரியுமா, அதுக்கு இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம ஹீரோவை பனிஷ்மெண்ட் தானே அப்புறமா கொடுக்கலான்ட்டு இல்லை இல்லை இப்போவே கொடுக்கணும், இவளை இப்போவே நீல் டவுன் போட சொல்லுங்கன்னு சொன்னால் அவன் நன்னு நம்ம ஹீரோயின் காலை எட்டி உதச்சுன்னா பாவன் நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்துரா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் ஜான்சி என்ன செய்ய சொல்கிறாளோ அதுபடி செய் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நல்லா ஒரு 4 சவுக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி உன் ஆசை அதுதான்டா அப்படியே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நன்னை பார்த்து கண்ணை காட்டணும்னா நன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே கம்பு எடுத்து அடின்னு அடிக்க நம்ம ஹீரோயின் பாவம் வழியால் துடிக்கிறா. நம்ம ஹீரோமே எதுவுமே பெருசாக அலட்டிக்காம வா ஜான்சி இங்கேருந்து போகலாம் ஆசை நிறைவேறிச்சுல அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இது நடக்கிறது எல்லாத்தையும் ஹாங் ஓரமாக ஒளிஞ்சு ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினை போட்டு அடிக்கிறத நம்ம ஹீரோ எதுக்கு திடீர்னு இப்படி மாறினா அந்த ஹாங் இனிமேல் நம்ம ஹீரோயினை கூட்டு வைக்க போகிறானா இல்லையா, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.